என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகியம்மா காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்களில் பட்டு விட்டதல்லவா? அதாவது நாளைய தேதி 10/6/2024. இந்த தேதி உன் கண்களில் பட்டால் இந்த தாயானவள் என் வாக்கினை உடனடியாக உன்னை கேட்கச் சொல்லி இருக்கின்றேன். என்னவாக இருக்கும் அந்த நாளில் என் பிள்ளையே? அதாவது இன்று மாலையே சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. நாளை மாலை சதுர்த்தி திதியானது முடிவடைகின்றது. அப்படியானால் அதற்கு பின் என்ன நடக்கப் போகின்றது? என் பிள்ளையின் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து ஆட்சி செய்ய போகின்றது. அந்த சக்தியிடமிருந்து இந்த வாழ்க்கையில் உன் தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளிலும் இந்த தாயானவள் உன்னோடு பேசும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றாய் அல்லவா? அப்படி நீ நம்புகின்ற நேரத்தில் அம்மா உனக்கு ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். காரணம், முழுமையாக நடக்காமல் இருப்பதற்கு என்னவென்று நீ நன்கு அறிந்த விஷயம்தான். என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த தேதியில் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் என்றால் அதற்கான சரியான காரணத்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீதான் மிக பெரிய பாக்கியசாலி. நான் ஒன்றும் காரணமில்லாமலும் காரியமில்லாமலும் உன்னை தேடி வருவது கிடையாது. நான் உன்னை தேடி வருகின்ற காரணம் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும். நான் வருகின்ற காரியம் இந்த தாயானவள் எனக்கும் நீ செய்கின்ற பூஜைகளையும் பிரசாதங்களையும் கண்டு மகிழ வேண்டும் என்பதுதான். என் பிள்ளையே, எல்லாவற்றிலுமே இந்த தாயானவள் என்னுடைய சுயநலமும் அடங்கி இருப்பது உண்மைதான். ஏனென்றால் இந்த தாயானவளுக்கும் உன் மீது அன்பு இருக்கின்றது. உன்னுடைய அன்பையும் நான் பார்க்க வருவேன் அல்லவா? எனக்கு என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான நாள் வருகிறது என்றால் அந்த நாளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? என் தங்கமே, நாட்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள், நீ அதிலிருந்து கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்று எல்லாவற்றிலும் இப்பொழுதெல்லாம் நீ சரியாக கற்று தேர ஆரம்பித்து விட்டாய். இவ்வளவுதானா வாழ்க்கை? இதற்கா இத்தனை கஷ்டப்பட்டோம், இதற்கா இத்தனை போராடினோம் என்று என் பிள்ளை சற்று தெரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டாய். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களிலிருந்து நீ உன்னை செதுக்கி கொண்டிருக்கின்றாய். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த விஷயம் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் எல்லாம் என் பிள்ளை நீ ஓரளவிற்கு நல்ல தெளிவினை பெற்றுவிட்டாய். அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவாக கிடைக்கப் போகின்றதோ என்று பயப்படாமல், எதன் மீதும் சந்தேகம் கொள்ளாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயத்தை இந்த வராகியோடு சேர்ந்து உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, 10ஆம் தேதி என்ன நடக்கப் போகின்றது? அதாவது 10ஆம் தேதி மாலை 6:18 உனக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. அடுத்த நாள் மாலை 7:26 வரை பஞ்சமி திதியானது இருக்கின்றது. இரவு நேர பூஜைகளை விரும்புகின்ற உன் தாயானவள் எனக்கு நாளை இரவு நீ தாராளமாக பூஜைகளை செய்யலாம். என் குழந்தைக்கு நான் ஒரு விஷயத்தை இப்பொழுது தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, உனக்கு சில விஷயங்கள் நடத்த வேண்டும் என்று அம்மா முடிவு செய்திருக்கின்றேன். நான் இதை உன் வாழ்க்கையில் தந்துவிட்டால் உனக்கு அதிலிருந்து மிக பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு தெரியும் அல்லவா, எந்த இடத்தில் கை வைத்தால், எந்த இடத்தில் தொட்டால் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று. அதைத்தான் நான் செய்ய போகின்றேன்.
என் பிள்ளைக்கு இதனை செய்து கொடுத்து இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்களை நீ முன்னேற்றத்தோடு பெற வேண்டும். எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நஷ்டங்கள் நடந்தது, எதனால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளை விட்டு சென்றது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லா நேரத்திலுமே வாழ்க்கையை பற்றிய அனுபவங்கள் உனக்கு இருந்தாலும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது. மிகுந்த சோதனைகளை கொடுத்து என் பிள்ளை உன்னை எந்த அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு ஆளாக்கி நிற்க வைத்திருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி எனக்கு இருப்பதனால்தான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை, மனதில் ஒரு தெளிவு வேண்டும். என்ன தெளிவு தெரியுமா? நாம் உழைத்திருக்கின்றோம், நாம் முயற்சி செய்திருக்கின்றோம், நம்மாலான அத்தனை விஷயங்களையும் இதில் ஈடுபடுத்தி இருக்கின்றோம். அதனால் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். மாறாக எந்த முயற்சிகளும் மற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது உன்னிடத்தில் வருவதற்கு கால தாமதமாகும் என்பதனை புரிந்து கொள். முயற்சி உடையவர்களுக்கும் பயிற்சி உடையவர்களுக்கும் இங்கு எதுவுமே குறைவாக வீழ்ந்து போவது கிடையாது. நீ கண்ணார கண்டிருப்பாய். உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தை படிக்கின்றது, பரீட்சையில் தேர்ச்சியும் பெறுகின்றது. ஆனால் அதில் மிக பெரிய அளவில் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. இதே நேரத்தில் ஒரு பிள்ளை பயிற்சியும் முயற்சியும் அதிகமாக எடுத்து வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று உச்சபட்ச மதிப்பெண்ணை பெறுகின்றது. அவர்களுக்கு முதல் உரிமை கிடைத்து அவர்கள் நினைத்த இடத்தை பிடித்து சென்று விடுகின்றார்கள். உன்னிடத்தில் பயிற்சி இல்லை என்று நான் சொல்லவில்லை, முயற்சி இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆனால் அது உனக்கு கொடுக்க வேண்டிய பலனை பெறுவதற்கு அளவிற்கு இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அதனால் சரியாக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் பெற துடிக்கின்ற பிள்ளைகள், நாளை பஞ்சமி இரவில் எனக்கு செய்கின்ற பூஜையின் மூலமாக உன் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டியே தீரும். நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எண்ணி வருத்தப்பட்டாயோ, இனிமேல் அதை நினைத்து நீ சந்தோஷப்படுவாய். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தானே அன்று நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளைக்கான நேரம், உனக்கான ஆசைகள் நிறைவேறப் போகின்ற காலம் எல்லாம் கூடி வந்து விட்டது. எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும். எல்லா கெடுதலான நேரங்களும் எல்லா கெடுதலான விஷயங்களும் உன்னை விட்டு சென்று விட்டது. இனி நடக்கவிருக்கின்ற நல்ல மாற்றங்களை நோக்கி உன்னுடைய பயணமானது தெளிவாக இருந்தால் போதும். என் நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை உன்னால் பெற்றுவிட முடியும். ஏனோ தானோவென்று இருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற முடிவும் ஏனோ தானோவென்றுதான் இருக்கும். நல்ல முடிவுகள் நல்ல வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற அனைத்து முயற்சிகளும் உன்னை தேடி கொண்டிருக்க வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கு முதலில் நம்பிக்கை வேண்டும். நம்மால் இது முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை தரவிருக்கின்ற எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அது உனக்கு முழுமையான மனநிறைவைத்தான் கொடுக்கும். என் குழந்தையின் சந்தோஷம் இந்த வராகியின் பொறுப்பு.
நான் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். அந்த நாளை நோக்கி வராகியானவளை வரவேற்க என் பிள்ளை நீ தயாராக இரு. இந்த பஞ்சமியில் அம்மா உனக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை சர்வ நிச்சயமாக முடித்து கொடுத்து விடுவேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.